إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى أيضا بعد أعوذ بالله من الشيطان الرجيم ولما رأى المؤمنون الأحزاب قالوا هذا ما وعدنا الله ورسوله وصدق الله ورسوله وما زادهم إلا إيمانا وتسليما கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சர்வபுகழும் இந்த அகிலங்களை அடக்கி ஆளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவன்தான் வணக்க வழிபாடுகள் முழுமைக்கும் தகுதி படைத்த ஒரே ஒரு இறைவனாக இருக்கிறான். அவனை தவிர இந்த உலகத்தில் வணங்கப்படுகிற வழிபடப்படுகிற எல்லா விதமான கடவுள்களும் அந்த வணக்க வழிபாடுகளுக்கு அறவே தகுதியற்றவைகள் என்று மிக உறுதியாக சான்று பகர்ந்தவனாக சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. நேற்றைய தினம் ஈமானிய வாழ்வு என்ற ஒரு தலைப்பிலே சில செய்திகளை எனக்கும் உங்களுக்கும் உபதேசமாக நான் தெரிவித்து கொண்டேன். அதனுடைய இரண்டாவது பகுதியாக இன்று அதனுடைய தொடரை உங்கள் மத்தியிலே பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். ஈமானிய வாழ்வு என்ற இந்த தலைப்புக்கும் இந்த மாதத்துக்கும் என்ன தொடர்பு என்பதை நான் நேற்று உங்களுக்கு சில செய்திகளை விளக்கமாக உங்களுக்கு நான் சொன்னேன். அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு என்ற ஒரு மகத்தான ஒரு கடமையை நமக்கு சுமத்தி இருக்கிறான். இந்த கடமையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிற போது யா ஐயுஹல்லதீன ஆமனு, மூமின்களே என்று அழைத்து உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏனென்றால் நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும். அப்போ ஈமானோடு வாழ்கிறவர்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நோன்பு என்ற கடமை உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஈமான் உள்ளவர்கள் தங்களுடைய ஈமானை முழுமைப்படுத்திக் கொள்வதற்கும் அந்த ஈமானின் மூலமாக உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கும் அந்த ஈமானின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்துகளை அடைந்து கொள்வதற்கும் அல்லாஹு தஆலா இது போன்ற வணக்க வழிபாடுகளை நம் மீது கடமையாக்கியிருக்கிறான் என்பதை நாம் நேற்றைய தினம் தெரிந்து கொண்டோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமான் உள்ள மனிதர்களால் மாத்திரம்தான் உண்மையான வெற்றியை அடைய முடியும். அது உலகத்திலும் மறுமையிலும் உண்மையான வெற்றி மூமின்களுக்குத்தான் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஈமான் என்பது வெறும் உதடுகளால் அசைக்கப்படுகிற சில வார்த்தைகள் அல்ல. அது உள்ளத்தின் உள்ளத்தால் அதை உண்மையாக நம்பி செயல்களால் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம்தான் ஈமான் என்பது. ஒரு மனிதனிடம் ஈமான் இருக்கிறது என்பதை அவனுடைய
பேச்சுகளால் நாம் இனம் காணுவதை விட அவனுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் நம்பிக்கைகளும் இந்த ஈமானை சார்ந்திருக்க வேண்டும். வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளிலும் இந்த ஈமான் பிரதிபலிக்க வேண்டும் என்பதையும் நேற்று நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ளும். இதேபோல ஒரு மனிதன் இந்த ஈமானை உள்ளத்தால் அவன் உறுதியாக ஏற்படுத்த வேண்டும். இந்த ஈமானை அல்லாஹு தஆலா சோதிப்பதற்காக வேண்டி, ஒரு உண்மையான மூமினை அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவனுடைய வாழ்க்கையிலே பல்வேறு வகையான சோதனைகளையும் பல இழப்புகளையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்துகிறான். காரணம், உண்மையான மூமின்கள் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக என்பதையும் நாம் தெரிந்து கொண்டோம். அதே மாதிரி இந்த ஈமான் என்பதனுடைய முக்கியமான அடையாளங்களிலே கொள்கை ரீதியாக அவன் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் உண்மையாக வழிபடுகிற போதுதான் அவன் தன்னை மூமின் என்று அழைத்துக் கொள்வதற்குரிய முழுமையான தகுதியை அடைகிறான் என்பதையும் நாம் பார்த்தோம். அதேபோல இந்த ஈமான் ஒரு மனிதனிடம் இருக்கிறது என்பதற்கு முக்கியமான அடையாளங்களில் ஒன்று, அவன் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் உண்மையான முறையிலே நேசிப்பது. அந்த நேசம் தன்னுடைய வாழ்வின் பல சந்தர்ப்பங்களிலும் செயல்களாக வெளிப்படுவது. இதுவும் ஈமான் ஒரு மனிதனிடம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கான முக்கியமான அடையாளங்களில் ஒன்று. கடைசியாக தவக்குல். ஒரு உண்மையான மூமின் தன்னுடைய எல்லா நிலைகளிலும் தன்னை படைத்த இறைவனை, தன்னை படைத்த அல்லாஹுவை அவன் சார்ந்திருக்க வேண்டும். அவனை மாத்திரமே முழுமையாக நம்பியிருக்க வேண்டும். அவனிடத்திலே மாத்திரமே தன்னுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவனே நம்மளை காப்பாற்றுவான், உதவி செய்வான் என்ற அந்த நம்பிக்கை வர வேண்டும் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். இதில் முக்கியமான ஒரு செய்தியையும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தினேன். நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் நாம் அல்லாஹ்வை தவக்குல் வைப்பது என்பது, நம்முடைய பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று நாம் நினைப்பதெல்லாம் கடைசியான ஒரு வாய்ப்பாகத்தான் நாம் வைத்திருக்கிறோம். முதல்ல அல்லாஹ் நம்புறல. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? இன் யன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லஹு. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டால் உங்களை யாரும் மிகைத்து விட முடியாது. வ இன் யஹ்துலுக்கும், உங்களை அவன் கைவிட்டு விட்டால், அவன் உங்களுக்கு உதவி செய்யாது விட்டு விட்டால், ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதி, அல்லாஹ்வுக்கு அப்பால் அல்லாஹ்வை விடுத்து உங்களுக்கு யார்தான் உதவி செய்ய போகிறார்கள்? மூமின்களாக இருப்பவர்கள் வஅலல்லாஹி ஃபல்யத்தவக்கலில் மூமினூன், மூமின்களாக இருப்பவர்கள் அல்லாஹ்வின் மீதே தவக்குல் வைக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அவ ஈமான் ஒரு மனிதனிடம் இருக்கிறது என்பதற்குரிய முக்கியமான அளவுகோல்ல இது முக்கியமானது. அல்லாஹ் மீது தவக்குல் வைப்பது. அல்லாஹ்வை நீங்கள் உண்மையான முறையிலே தவக்குல் வைத்தால் அவன் உதவி செய்கிற விதமே வேறு விதமாக இருக்கும். அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் காப்பாற்றியது, அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் காப்பாற்றியது, அதே போல பல சம்பவங்கள் இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். அல்லாஹ் எப்படியெல்லாம் இந்த மனித சமுதாயத்துக்கு உதவி. பத்ர் போர்க்களத்தை எடுக்கலாம். ரமலான் மாதத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு போராட்டம். முன்னால 313 பேர் நிற்கிறாங்க, மூமின்கள் நிற்கிறாங்க. அவர்களை எதிர்க்கிறவர்கள் 1000க்கு மேற்பட்டவங்க நிற்கிறாங்க. அவர்கள் ஆயுதங்களோடு பலத்தோடு நிற்கிறாங்க, எல்லா விதமான வசதியோடு போருக்கு ரெடியா வந்திருக்கிறாங்க. மூமின்களை பொறுத்த வரைக்கும் போருக்கு ரெடியா போகல. இடையில அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் வருகிறார்கள். அல்லாஹ் இதை சொல்றான், நீங்கள் வியாபார கூட்டத்தை தான் டார்கெட் பண்ணினீங்க, ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான்? அதை யுத்தமாக மாற்றி விட்டான். அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துஆ செய்றாங்க. எப்படி? யா அல்லாஹ், இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபத்து, இதோ இருக்கிற இந்த சின்ன படை அழிக்கப்படுமாக இருந்தால் ஃபலன் துபத ஃபில் அர்தி அபதான், இந்த பூமியில ஒன்றை வணங்குறதுக்கு யாரும் இல்லைன்றாங்க. அப்ப கொஞ்சமாக இருந்த மூமின்கள் அல்லாஹ் மேல தவக்குல் வச்சாங்க. அல்லாஹ் நினைச்சா நமக்கு வெற்றி தருவான், வெற்றியை அல்லாஹ்விடம் இருந்து நமக்கு கிடைக்கலன்னா கிடைக்காது. அந்த உறுதியான நம்பிக்கை அல்லாஹ் என்ன செஞ்சான்? லக்கது நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா, பத்ர் போர்க்களத்தில் நீங்கள் கொஞ்சமாக இருந்தபோது அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். அல்லாஹ் இதை சொல்லி போட அந்த வசனத்திலே சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்தால், இன்னும் அல்லாஹ்வை அஞ்சி நடந்தால் அல்லாஹ் 5000 வானவர்கள் இறக்குவான். 3000 இறக்கி பத்ர் போர்க்களத்தில் உங்களுக்கு உதவி செய்தான். இதை உங்களுக்கு சொல்லுவது ஏனென்றால் இது ஒரு நற்செய்தியாக சொல்றான். சொல்லாமல் இருக்கலாம். நீங்க இன்னும் உறுதியாக இருந்தால், இன்னும் இறையச்சத்தோடு வாழ்ந்தால், இன்னும் என்ன செய்வான்? 5000
பயிற்றுவிக்கப்பட்ட வானவர்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வான் என்ற செய்தியையும் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அங்கே உதவி செஞ்சதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன? அவர்களுடைய நம்பிக்கை முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்திருந்தது. அல்லாஹ் ஹெல்ப் பண்ணுவான், நாங்கள் கொஞ்சம் இருக்கிறோம் என்பதற்காக அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை இருந்தது. அதே நேரம் இன்னும் ஒரு யுத்தம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஹுனைன். 10,000க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று கூறுறாங்க. மக்கா வெற்றியோட அடுத்து நடந்த ஒரு யுத்தம், ஒரு சின்ன 2 கோத்திரத்தோட சண்டை பிடிக்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், லக்கது நஸரக்குமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரத்தின், நிறைய இடங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணினான். வ யௌம ஹுனைன், ஹுனைன்ல உதவி செஞ்சான்றான். ஹுனைனை வந்து ஏன் வேற அல்லாஹ் சொல்றான்? ஹுனைன்ல ஹெல்ப் பண்ண மெத்தட் வேற. எப்படி? இத் அஜபத்கும் கஸரத்துக்கும், உங்களுடைய பெரும்பான்மை உங்களை பெருமைப்படுத்தியது. நீங்க நினைச்சீங்க என்ன, நாங்க வந்து 10,000 பேர் இருக்கிறோம், இந்த 2 குடும்பத்தை 2 கோத்திரத்தோட சண்டை பிடிக்கிறது என்ன எங்களுக்கு பெரிய வேலையா என்று நீங்கள் நினைத்தீர்கள். இது அஜபத்கும் கஸரத்துக்கும், அல்லாஹ் சொல்றானே ஃபலன் துக்னி அன்கும் ஷைஆ, உங்களுடைய பெரும்பான்மையால உங்களுக்கு எந்த பிரயோசனமும் நடக்கல. வலாகத் அலைக்குமுல் அர்து பிமா ரஹுபத், பூமி விசாலமாக இருந்த போது உங்களுக்கு அது சுருங்கி விட்டது என்று அல்லாஹ். தெரியுமா அப்படிதான் என்னண்டு? பெரிய இடமா இருக்கும், ஓவரா டென்ஷன் ஆகினா பக்கத்தில் உள்ள ஒரு சேர் தெரியாதவருக்கு எங்கடா இங்கடா இந்த பக்கத்தில் டென்ஷன் ஓவர், எனது பேச்சை மாற்றி பேசுவான். நீங்கள் பார்த்துக்கிறீங்க, பெரிய விசாலமான இடம், மனிதனுக்கு ஓவரான தலைக்கு பிரச்சனை வந்த உடனே எங்கிட்டு ஓடுறது என்று தெரியாத மாதிரி பூமி அப்படி அவர்களுக்கு சுருங்கி விட்டது. அல்லாஹ் சொல்றான், சுருங்குறது மட்டுமல்ல, சும்மா வல்லைத்தும் முதுபெரின், நீங்கள் புறமுது காட்டி ஓடுனீங்க. ஓடுறா எங்க ஓடிக்கணும்? பதிர் போர்க்களத்தில் ஓடிக்கணும், அங்கதானே கொஞ்சம் பேர். இங்க 10,000 பேர் எதிரிகள், ஒரு 2 கோத்திரம் தான். அல்லாஹ் என்ன சொல்றான்? உதவி அல்லாட்டேந்து வரணும்னு நினைச்சா தான் வரும், நீங்க பெரும்பான்மை எங்களுக்கு இருக்குதானே என்று அல்லாஹ் மீது உள்ள அந்த தவக்குலை குறைச்சிட்டாங்க. எங்களோட பெரிய இன்னைக்கு யாரும் எங்களை வெல்ல முடியாது என்று சொன்னீங்க, ஓட வச்சான்ல. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான்? தன்னுடைய நபியை கொண்டு அல்லாஹ் உதவி இறக்கினா வெற்றி கிடைச்சது. இதில் என்ன நமக்கு விளங்கணும் தெரியுமா? ஒரு மூமினுடைய தவக்குலைகிற சபபுகளை வைத்து அங்கிட்டு திரும்பக்கூடாது. எங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, கனரக ஆயுதம் இருக்கிறது, அதிரிக்கு எல்லாம் இருக்கலாம். எல்லாத்தையும் விட பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் பீரங்கெல்லாம் போட்டு ஓடுன்னு கூட்டமெல்லாம் வைக்கிறாங்க. என்னது? பலம் ஈக்கணும், இங்க ஈக்கணும், நெஞ்சில உறுதி இருந்தா தான், அல்லா மேல சரியான தவக்குள் இருந்தா தான் அது பெரிய வெப்பன்ஸ். நீங்க எவ்வளவு பெரிய ஆயுதங்களை வாங்கி இன்னைக்கு சவுதி குமிச்சிக்கிற மாதிரி குமிச்சால் கூட எங்கள்கிட்ட சரியான அந்த உறுதிப்பாடு, அல்லாஹ் மீது தவக்குள் இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் நிற்காது. எனவேதான் அல்லாஹ் என்ன சொல்றான்? உண்மையான மூமின்களாக இருப்பவர்கள் அல்லாஹ்வுல பொறுப்பு வச்சிருங்க. அல்லாஹ் நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினால், நீ எங்களை காப்பாற்றினால் உலகத்தில் யாரும் எங்களை வெல்ல முடியாது என்ற அந்த தவக்குள் நம்மள்கிட்ட வரணும். அந்த தவக்குள் இருந்தா தான் இஸ்திகாமத் இருக்கும். எங்கள்கிட்ட நம்பிக்கையே அல்லாஹ் மேலே இல்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நடக்குது. ஒரு யுத்தம் முடிஞ்சு போய் சஹாபாக்கள் எல்லாம் அங்கங்கே தங்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு மரத்துக்கு கீழே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. திடீர்னு ஒரு காற்றப்பி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாள் மரத்தில் கொழுவப்பட்டிருக்கிறது. எடுக்கிறாரு. எடுத்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குறாரு, உன்னை என்னிட்ட காப்பாற்றுறது யாரு அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயங்கல, பயப்படலை. பாருங்க, இதுதான் உண்மையான தவக்குள்றது. என்ன சொன்னாங்க? அல்லாஹ் காப்பாற்றுவோன்னாங்க. அப்போ உடனே அந்த வார்த்தையோட வாள் கீழே விழுது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாளை எடுக்கிறாங்க. இப்போ உன்னை காப்பாற்றுற யாருன்னு கேட்டாங்க. அப்போ உடனே சொன்னார், குன் கைர ஆகிதின்ற, இந்த வாளை எடுப்பவர்களில் நீங்க நல்லவராக இருக்க மாட்டீர்களா அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீங்கள் வந்து அத்தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது கலிமா சொல்றீங்களாண்டாரு. இல்லை சொல்ல மாட்டேன். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இஸ்லாத்தை கொண்டு வாளால வருத்துனாங்களாம். கலிமா சொல்றீங்களா? சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு நிபந்தனை போடுறேன்டார். என்னது? இதற்கு பிறகு உங்களுக்கு எதிராக நான் போராட வரமாட்டேன், உங்களுக்கு எதிராக போர் செய்ய நான் வரமாட்டேன். யாராவது போராட வரும்போது அவர்களோடு சேர்ந்து வரவும் மாட்டேன். அப்போட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? ஃபஹல்லா சபீலஹு, என்ன செய்றாங்க? அவரை அவர் வழியில விடுகிறார்கள். இந்த ஆள் போய் சொல்றாரு, ஜித்துக்கும் மின் இந்தி ஹைரின் நாஸ், மக்களிடத்தில் மிகச்சிறந்த மனிதரிடம் இருந்து நான் வந்திருக்கிறேன். நல்ல மனிதராக இருந்தார்கள், அதே நேரத்தில் அல்லாஹ் மீது சரியான தவக்குள் வச்சிருந்தாங்க. இந்த நிலைப்பாடு மூமின்களுக்கு வரணும். ஒரு வேலையை செய்யணும்னு முடிவெடுத்தால் ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ்,
ஒரு காரியத்தை நீங்க செய்யணும்னு முடிவெடுத்துறீங்க, அல்லாஹ் மீது தவக்குல் வைங்க. அல்லாஹ் நீ தான் இதை பொறுப்படுத்திக் கொள்ளணும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது மார்க்க விஷயமா இருந்தாலும் சரி, உலகியல் ரீதியான உங்களுடைய விஷயங்களா இருந்தாலும் சரி. ஒரு வியாபாரத்தை நீங்க பண்ண போறீங்க, நம்மளாம் என்ன நினைப்போம், எனக்கு இந்த வியாபாரத்தை பத்தி நல்ல அனுபவம் இருக்கிறது, இது இந்த வியாபாரத்துக்குரிய எனக்கு எல்லா விதமான வழிவகைகளும் தெரியும், பொருளாதாரம் இருக்கிறது, எனக்கு தேவையான வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க, என்னிடத்துல போக்குவரத்து வசதி இருக்குது, எல்லாமே இருக்கிறது. அப்ப நான் எதுக்கிட்ட யார்கிட்ட போய் என்ன கேட்கணும், நான் எல்லாமே நான் தான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. எவ்வளவு இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபஇதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சா முதலாவது வேலை என்ன, யா அல்லாஹ் உன்னை நம்பி தான் இதை நான் செய்கிறேன், அந்த நிலைப்பாடு நம்மள்கிட்ட வர வேண்டும். எனவே ஈமான் ஒரு மனிதனிடம் இருக்கிறது என்பதற்குரிய முக்கியமான அடையாளம் இந்த தவக்குலும். ரெண்டாவது, அதை ஒட்டி வரக்கூடிய இஸ்திகாமத். தவக்குல் இருந்தால் இஸ்திகாமத் வரும். இந்த இஸ்திகாமத் என்பது ஒரு மூமினுடைய ஒரு முக்கியமான பலம் என்று சொல்லலாம். எது நடந்தாலும் சரி, அல்லாஹ் என்னோட இருக்கிறான், பயப்படவே மாட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றணும்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையில் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ் சொல்றானே, இத்தபி மில்லத்தை இப்ராஹிமுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள். ஒமை எருகபான் மில்லத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வழிமுறையை யார் புறக்கணிக்கிறானோ இல்லாமன் சபிக நஃப்ஸஹு, தன்னைய தான மடையனாக்கி கொண்டான் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லக்கத் கானத் லக்கும் ஃபீ இப்ராஹிம் வல்லதீன மஅஹு உஸ்வத்துன் ஹஸனா, இப்ராஹிமிடத்திலும் அவரோடு இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையில நம்ம எடுக்கிற முன்மாதிரி கொஞ்சம் இருக்கிறது. நம்ம தேவைக்காக சிலதை எடுக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று சில நேரம் எங்களோட பிழையான செயல்களுக்கு கூட முன்மாதிரி என்று நாங்கள் நினைக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் முக்கியமான முன்மாதிரி என்ன தெரியுமா, அவங்க இந்த ஈமானோடு வாழ்ந்தது தைரியம் இருக்கிறது, சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்கிற அந்த துடிப்பு இருக்கிறது, அசத்தியங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற அந்த சிந்தனை இருக்கிறது. இதுல தான் எங்களுக்கு முன்மாதிரி. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நாங்கள் பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவையான ஒரு சில விஷயத்துல மட்டும் எடுக்கிறோம். அதுல முக்கியமா சொல்லணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன்தான் பாதுகாப்பவர்களில் பொறுப்படுப்பவர்களில் மிகச்சிறந்தவனாக இருக்கிறான். காலஹா இப்ராஹிம் இதை சொன்னார்கள். எப்ப சொன்னார்கள், ஹீன உல்கிய ஃபின்னார், நெருப்புல ஓடப்பட்ட போது சொன்னார்கள். பயந்து ஓடல, ஒதுங்கல. இந்த இஸ்திகாமத், இந்த உறுதி ஈமானால மட்டும்தான் முடியும். நெருப்பை கொண்டு முன்னால வச்சாலும் நாங்க பயப்பட மாட்டோம். ஏன், எங்களுடைய எக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு. நாங்கள் உண்மையான மூமின்களா இருந்தா நம்ம ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான். இது என்ன, மூமின்களிடத்தில் அல்லாஹு தஆலா ஒரு ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறான். இன்னல்லாஹ இஷ்தரா மினல் மூமினீன், மூமின்களிடம் அல்லாஹு தஆலா விலை கொடுத்து வாங்கிட்டான், வியாபாரம் பண்ணி முடிச்சிட்டான். எதை, அம்புஸஹும் வ அம்வாலஹும், அவர்களுடைய உயிரையும் பொருளையும். என்ன கூலி, பி அன்ன லஹுமுல் ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. அப்ப ஒரு மூமின் என்ன நினைக்கணும், நான் இன்னொரு ஆளோட பொருளை வச்சிருக்கிறேன், என்னுடைய உயிர் என்னுடையது அல்ல. இந்த நிலைப்பாடு மூமினுக்கு வருமா இருந்தா எது நடந்தாலும் அல்லாஹ் எழுதுனதான் நடக்கும், அல்லாஹ்வுடைய விதியில உள்ளது நடக்கும். அவன் மீது நாங்கள் தவக்குல் வைத்திருக்கிறோம் என்ற அந்த நிலைப்பாடு நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஃமினூன் அல்லதீன, மூமின்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால், அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலி, அவர்கள் அல்லாஹ்வையும் தூதரையும் அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள். சும்மலம் யர்தாபு, அதுல எந்த விதமான அதாவது சந்தேகமும் அவர்கள் கொள்ள மாட்டார்கள். வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியிலே தங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டும் உயிர்களை கொண்டும் போராட்டம் நடத்துவார்கள். உலாயிக்க ஹுமுல் சாதிகூன், இவர்கள் தான் உண்மையாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா மூமின்களை பற்றி சொல்றார். மூமின்களுடைய சரியான அந்த நிலைப்பாடு, உறுதியான அந்த தன்மை எல்லா கட்டத்திலும் அவனுடைய வழியிலே அவனுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக முஜாஹதா என்பது இது நீண்ட ஒரு விளக்கம் சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தி. இதில் போராட்ட யுத்தமும் வரும். இதே மாதிரி சத்தியத்தை மக்களுக்கு சொல்லுகிற வாய்வழியான போராட்டம் வரும். ரசூலுல்லாஹ் சொன்ன சில செய்திகள் உங்களுக்கு இந்த இதில் தொடரில் வர இருக்கிறது. அப்போ இது ஒரு மூமினுடைய உறுதிப்பாட்டை, கொள்கை மீது ஒரு மூமின் சரியான பற்று வைத்திருக்கிறான் என்பதை வெளிப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. யாரும் மிரட்ட முடியாது.
உண்மையான மூமினை பொறுத்த வரையும் அவன் பயப்பட மாட்டான். ஒருத்தன் எதுக்கு மேக்சிமம் பயப்படணும்? சாவுக்கு தான் பயப்படுவான். மூமினை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பயமே இல்லை. மூமினா இருந்தால் தான் பயம் இல்லை. பயம் என்பது உள்ளத்தில் வரும், அது இயல்பானது. அதையும் தாண்டி ஒரு உறுதிப்பாடு வர வேண்டும். எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய விதியை தாண்டி நடக்க முடியாது. அல்லாஹ் விதித்ததை உலகத்தில் யாருக்கும் தடுக்க முடியாது. இந்த நிலைப்பாடு எங்கட உள்ளத்தில் வருமா இருந்தா நபித்தோழர்களுடைய நிலைமை பாருங்க. எப்படி? அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபஹ்ஷௌஹும். சில பேர் மதீனாவிலே உங்களுக்கு தெரியும், உஹது போர்க்களம் முடிஞ்சு மூமின்களுக்கு கொஞ்சம் ஒரு வகையான மன கவலை அளிக்கிறாங்க. பலவீனமானவர்கள், நயவஞ்சகர்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை பற்றி எப்படியெல்லாம் எண்ணக்கூடாதோ தப்பாக எல்லாம் அல்லாஹ்வை பற்றி எண்ணிட்டாங்க. இப்படியெல்லாம் எங்களுக்கு நடந்திருக்க கூடாது, நாங்கள் தேவையில்லாமல் போய் உயிரை கொடுத்துட்டோமே, இதுக்குள்ள முனாஃபிக்கள் வருது. சொன்னது தானே கேட்டிங்களா? யுத்தத்துக்கு போவானான்னு சொன்னோமா இல்லையா? நாங்கள் திரும்பி வந்தோமா இல்லையா? 300 பேர் நீங்கள் வந்தீங்களா அப்படின்னு என்ன செய்கிறாங்க? இது மாதிரி பாதிக்கப்பட்டவர்களை போய் பலவீனப்படுத்துகிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இன்னும் ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு வருது. என்ன செஞ்சிருக்கணும்? ஏற்கனவே நாங்கள் கொஞ்சம் பேர் இழந்து போட்டிருக்கிறோம், மறுபடியும் போய் உசுரை கொடுக்கக்கூடாது என்று பலவீனப்பட வேண்டிய ஒரு நிலை. அந்த நேரத்தில் செய்தி வருது. எப்படி செய்தி? மறுபடியும் உங்களை எதிர்க்க வரப்போறாங்க, உங்களுக்கு எதிராக மனிதர்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள் என்ற செய்தி வருகிற போது அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த செய்தியை சொல்லி போட்டு சொல்றான், ஃபஹ்ஷௌஹும் ஃபஸாதஹும் இல்லா ஈமானன். இந்த செய்தியை கேட்டு அவர்களுடைய ஈமான் அதிகரித்து நல்லா சொல்றோம். என்ன பயந்தல்ல, என்ன செய்து அரட்டும், என்ன வந்தாலும் அல்லாஹ் நாடியது நடக்கும். வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். என்ன சொன்னாங்க? அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். எத்தனை 1000 பேர் வந்தாலும் சரி, உலகமே ஒன்று திரண்டாலும் சரி, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். இந்த நிலை மூமினுக்கு மட்டும்தான் முடியும். என்னது? சும்மா தேவையில்லாம போய் எதுக்கு வீணா அப்படி யோசிக்கல, அல்லாஹ் நாடியது நடக்கும். அந்த எண்ணம் இது நான் சொல்றது ஒரு விஷயத்துல மட்டுமல்ல, எல்லா கட்டத்திலும் ஒரு மூமின் இப்படித்தான் நினைக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். இதை அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரான்ல சொல்லி காட்டுறான். என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் எங்களை காப்பாற்றுவான், அவன் சிறந்த பாதுகாவலன் என்று அவர்கள் சொன்னார்கள். இதே மாதிரி அஹ்ஸாப் என்கிற ஒரு யுத்தம் உங்களுக்கு தெரியும், மதீனாவில் நடந்த ஒரு பயங்கரமான யுத்தம். எப்படி பயங்கரம் தெரியுமா உங்களுக்கு? மதீனாவை சுற்றி முற்றுகையிடப்பட்டு விட்டார்கள். அவ்வளவு பயங்கரமானது, கூட்டுப்படை யுத்தம். என்னது? உள்ளுக்குள்ளால யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு சமாதானம் பேசுற மாதிரி ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. இது ஒரு பக்கம். இது அவங்களோட ஒரு முகம். மறுமுகம் என்ன? வெளியில உள்ள காபிர்கள்ட்ட எல்லாம் போய், நீங்க என்ன மதீனால இவங்களை விட்டுட்டு சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன நடக்க போனது தெரியுமா? நீங்க சும்மா இருந்தீங்கன்னு சொன்னா காலப்போக்கில் அவங்க உங்களே ஆட்சி செய்ய போறாங்க, இது உங்களுக்கு அரபிகளே உங்களுக்கு அவமானம் இல்லையான்னு சொல்லி சுத்தி உள்ளவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு போரை ஏற்பாடு செஞ்சாங்க. யூதர்களுடைய சதியால நடந்த ஒரு யுத்தம் இது. இந்த நேரத்தில் இந்த கூட்டுப்படை மதீனாவை முற்றுகையிடுகிறார்கள். அப்ப என்ன செய்யலாம் என்று பலதரப்பட்ட ஆலோசனை, கடைசியில தான் அகழ் தோன்றன்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்படுது. இது யுத்தம் சம்பந்தமாக நாங்கள் படிக்கும்போது தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த நேரத்தில் இந்த படையை காணும்போது மூமின்களுக்கு எவ்வளவு, சில பேர் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வீட்டுக்கு போறதுக்கு எந்த தேவையும் அவங்களுக்கு இல்லை, பயம் மவுத்து என்னமோ தொண்டை குளிக்கிட்டு வர மாதிரி ஃபீல் பண்றாங்க. கொஞ்சம் பேர் கேட்குறாங்க, யார் சொல்லா எங்களோட வீடுகள் எல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, வீட்டுக்கு போய்த்து வரலாமான்னு. அல்லாஹ் சொல்ல ஒரு தேவையும் இல்லை, வீடு சேஃப்டியாக தான் இருக்குது, இவர்களுக்கு இங்கே நிற்க விருப்பம் இல்லை. அப்படி சில பேர் இருந்த கட்டத்தில் மூமின்கள் எப்படி இருந்தாங்க? உண்மையானவர்கள். அல்லாஹ் சொல்றான், வலம்மா ரஅல் முஃமினூனல் அஹ்ஸாப, இந்த எதிரணியை, இந்த படையை மூமின்கள் கண்டபோது காலு ஹாதா மா வஅதனல்லாஹு வ ரசூல், இது அல்லாஹ்வும் தூதரும் எங்களுக்கு வாக்களித்தது தான். வஸதகல்லாஹு வ ரசூலு, அல்லாஹ்வும் தூதரும் உண்மை சொல்லிவிட்டார்கள். வமா ஜாதஹும் இல்லா ஈமானம் வ தஸ்லீமா, இந்த படையை கண்டுவிட்டு அவர்களுடைய ஈமானை அது அதிகரித்ததே தவிர, வழிபாட்டை அதிகரித்ததே தவிர பலவீனத்தை உண்டாக்கவில்லை. மூமின்கள் இப்படித்தான் இருப்பாங்க. எப்படி? ஈமான் ஈமான் சொல்லி போட்டு பள்ளி வாசலுக்கு போறதோட மட்டும் ஈமானை கொண்டு சுருக்கிடக்கூடாது. என்னது? நோன்பு பிடிக்கிறதுல மட்டும்தான் ஈமான் நினைச்சிடக்கூடாது, உம்ராக்கு போறது மட்டும்தான் ஈமான் நினைச்சிடக்கூடாது. இது போன்ற சூழல்கள் நமக்கு வருமாக இருந்தால் எங்கட உள்ளத்துல சரியான ஒரு உறுதிப்பாடு வேணும்.
எது நடந்தாலும் அல்லாஹ் எழுதினது தான் நடக்க போகுது. இதை தாண்டி ஒன்றும் நடக்காது. எது நடந்தாலும் களத்திலே அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டிய சூழல் வருகிற போது, அந்த மார்க்கத்தினுடைய அடையாளங்களை காப்பாற்ற வேண்டிய சூழல் வருகிற போது, நம்முடைய உள்ளத்தில் அந்த உறுதிப்பாட்டை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். இது ஈமான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற முக்கியமான இன்னும் ஒரு விளைவு. இதை பற்றி நிறைய உங்களுக்கு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு மூமினுடைய ஈமான் ஏற்படுத்துகிற இன்னும் ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? குர்ஆனிய வசனங்கள் ஓதப்படுகிற போது அல்லது அல்லாஹ்வுடைய செய்திகள் சொல்லப்படுகிற போது அது உள்ளத்தை தாக்கணும். எப்படி? உள்ளத்தில் அந்த பாதிப்பு ஏற்பட வேண்டும். எப்போ உள்ளத்தை தாக்கும் தெரியுமா? ஈமான் உள்ளத்தில் இருந்தால் தான் தாக்கும். உள்ள இல்லையே, பேசுறதெல்லாம் நாவால தான் பேசிட்டு இருக்கிறோம். அது எப்படி உள்ளத்தில் நடுங்கும்? எப்படி உள்ளத்தை தாக்கும்? உள்ளத்தை பாதிக்கும்? பாதிக்காது. அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். இன்னமல் முஃமினூன் அல்லதீன, மூமின்கள் எப்படியானவர்கள் தெரியுமா? இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு சொல்லப்பட்டால், அல்லாஹ்வுடைய செய்திகள் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். உள்ளம் பயப்படணும். எனது உண்மையிலேயே சொல்றேன்டா, நம்முடைய எல்லா சந்தர்ப்பத்திலுமே உள்ளத்தால நாங்கள் எதையும் செய்தால், உள்ளத்தால உண்மையான நேசத்தை நாங்கள் வைத்தால், உண்மையான ஈமானை நாம் உள்ளத்தால ஏற்படுத்தி இருந்தால் குர்ஆனிய வசனங்கள் வாழ்க்கையை மாற்றும். எனது நமக்கு ஒரு செய்தியை ஒன்று கூடுமா கூடாதான்னு ஒரு மணி நேரம் பயானெல்லாம் தேவைப்படாது. ஒரு சில வசனங்களை ஒரு பாவத்தை விடுவதற்கு நமக்கு போதும். அல்லாஹ் தஆலா நபித்தோழர்களுடைய காலத்தில் பாருங்க, சாராயம் ஹராம்ன்றதுக்கு ரசூலுல்லாஹ் பண்ணின பயான் எவ்வளவு நேரம்? ஒரு அல் குர்ஆனிய வசனம் தான். மதீனால சாராயம் ஆறு ஓடுது. இதுதான் நம்ம பெரிய 2 மணி நேரம் பயான் பண்ணா தான் இந்த விஷயத்திலேருந்து மக்களை திருப்பலாம். இப்படியெல்லாம் இல்லை. மூமினை பொறுத்தவரையும் இது உள்ளமெல்லாம் இந்த கெட்டு போனவர்களுக்கு தான் 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ 2 வருஷமோ. உண்மையான மூமின் ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் மூமின். அல்லாஹ் சொல்றார், ஞாபகப்படுத்துங்கள், நினைவுபடுத்துங்கள், மூமின்களுக்கு அது பிரயோசனம் அளிக்கும். மூமின் அல்லாதவர்களுக்கு நீங்க என்னத்தை சொன்னாலும் சரி, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க எருமை மாட்டில் மழை பெய்யுண்டு, அதுக்கு ஒன்றும் பிரயோசனமிக்காது. உள்ளத்தில் ஈமான் முழுமையாக நுழையலை. அப்ப அல்லாஹ் சொல்றான், உண்மையான மூமின்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வை அவர்களுக்கு சொல்லப்பட்டால் உள்ளங்கள் பயப்படும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானன், அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி போட்டு வஅலா ரப்பிஹிம் யத்தவக்கலூன், ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அல்லாஹ் மீது அவர்கள் தவக்குல் வைத்திருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த உண்மையான மூமினுடைய அடையாளங்கள்ல இதுவும் ஒன்று. உங்களுக்கு தெரியும், எனது இப்போ நாங்கள்லாம் எவ்வளோ பயான்கள் கேட்குறோம். குர்ஆன் வசனங்கள் மறுமையை பற்றி மௌலவி நீங்கள் மௌத்தை பற்றி ஒரு பயான் பண்ணுங்கப்பாங்க. பயான் பண்ணி முடிய முன்னுக்கு எப்படி இருந்தாங்களோ, பயான் பண்ண முதல்ல எப்படி இருந்தாங்களோ முடிஞ்ச அதே தான். அப்போ இந்த பயான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை உண்டாக்கிச்சுது? ஒன்றும் இல்லை. மௌலவி இன்னைக்கு நரகத்தை பற்றி பேசுங்கம்பாங்க. பேசுகிற நம்ம அதுக்கு முதல் கிழமை தான் எங்கேயா பேசிப்போம். நரகத்தை பற்றி பேசுங்கம்பாங்க. பேசத்தான் வேணும், இல்லைன்னு சொல்லலை. பேசி முடிஞ்சு நீங்கள் உங்களோட பாவங்கள்லேருந்து விடுபடுறீங்களாண்டா இல்லை. உங்களுடைய ஹராமான தொழிலேருந்து விடுபடுறீங்களா இருந்தா இல்லை. அவன் எதுக்கு நரகத்தை பற்றி பேசுவானே? அப்போ நபித்தோழர்களை பாருங்க, அல் குர்ஆனிய வசனங்களை அவர்களுக்கு ஓதும் போதெல்லாம் அழுதிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உருக்கமான செய்திகளை சொல்லும் போதெல்லாம் அவங்களோட உள்ளங்கள் நடுங்கி இருக்கிறது. அடிக்கடி உங்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு நபிமொழிதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய உபதேசம். வாலனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதத்தன் பலீகத்தன், உருக்கமான பயான் பண்றாங்க. சஹாபாக்கள் எல்லாம் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க பண்ற இந்த உபதேசத்தை பார்த்தால் நீங்க எங்களை விட்டு போற மாதிரி தெரியுது. எனவே கன்னஹா மௌஇதத்து முவத்தீன், பிரியாவிட கொடுப்பது போன்று எங்களுக்கு தெரிகிறது யார சொல்லலாம். இன்னும் நீங்கள் எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த உபதேசத்தை கேட்டு வஜில, அதாவது எங்களோட உள்ளமெல்லாம் நடுங்கியது. வதரஃபத் மின்ஹல் உயூன், கண்களிலிருந்து கண்ணீர் வடிய ஆரம்பிக்கிறது. ஈமான் இப்படித்தான் ஒரு மனுஷனுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப இந்த தாக்கப்பாடு நமக்கு வருது. அல்லாஹ்வுடைய வசனங்கள் நமக்கு ஓதப்படுகிற போது ஒரு தவறு செய்கிறோம். ஒருவர் வந்து ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லி காட்டுறார். அந்த குர்ஆன் அப்படி அந்த வசனம் சொன்ன உடனே தவற விடுறோமா? இதுதான் உண்மையான ஈமான். உண்மையான ஈமான் இறையச்சம் என்பது இதுதான். ஈமான் ஏற்படுத்துகிற இறையச்சம் இருக்குது. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பாவத்துக்கு நெருங்க போறார். 3 பேருடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். இரவு போய் ஒரு குகையில தங்கினார்கள். குகையினுடைய வாசல் மூடிப்படுது. 3 பேர் யோசிக்கிறாங்க, நம்ம என்ன செய்யலாம்?
அல்லாஹ்விடத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் செஞ்ச நன்மையை சொல்லி நம்முடைய விஷயங்களை சொல்லி கேட்போண்டு ஒருவருடைய செய்தி அவர் சொல்றார், ஒரு தப்பை செய்வதற்காக நான் நெருங்கி விட்டேன். நெருங்குகிற போது அந்த பொம்பளை சொல்றா, ஒரு மானக்கேடான ஒரு காரியம் என்ன சொல்றா, இத்தகில்லா என்று சொல்றாங்க, அல்லாஹ்வை பயந்து கொள். ஒரு வார்த்தை தான். அவர் சொல்றாரு, அந்த பெண்ணை அடைவதற்கு நான் பல காலங்கள் முயற்சி செய்தேன். நான் எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவளாக வந்து என்னிடத்தில் ஒரு தேவையை கேட்கிறாள். என்னுடைய கண்டிஷன் என்ன, நான் உதவி செய்கிறேன், நீ தப்புக்கு வரணும். அந்த பொம்பளை செய்ய வழி இல்லாமல் ஓகேன்ட்டு போய்த்தான். உரிய நேரம் வருது, இந்த தவறை செய்வதற்கு இந்த மனிதர் நெருங்குகிறார். எந்த அளவுக்கு தெரியுமா, காத்து பைன ரிஜிலைகா, அந்த பெண்ணுடைய 2 பாதங்களுக்கும் நடுவில் நான் அமர்ந்து விட்டேன். பாவத்திலேருந்து ஓடலுமா? அந்த நேரத்தில் அந்த பெண் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை? இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துகள். என்ன செய்தார்? ஒரே ஓட்டம். அந்த வார்த்தை அவருக்கு ஏற்படுத்திய தாக்கத்தை பார்த்தீங்களா? என்ன ஒரு மணித்தியால பயானா அந்த பொம்பளை பண்ணினா? இல்லை, ஒரு வார்த்தை தான், அல்லாஹ்வை பயந்துகள். இதுதான் ஈமான் என்பது. உள்ளத்தில் உண்மையான ஈமானும் உண்மையான இறையச்சம் நம்மகிட்ட இருந்தா பெரிய விஷயமெல்லாம் இல்லை, ஒரு குர்ஆன் வசனம் போதும். அல்லாஹ் எத்தான் சொல்றான், உண்மையான மூமின்கள் அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால் உள்ளம் நடுங்கும். சும்மா நடுங்கிறது இல்லை, பாவம்னா ஒதுங்கிடணும். ஒருத்தன் வட்டியில் இருக்கிறான், அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படுது, வட்டி கூடாது, ஒதுங்கி விட வேண்டும். ஃபதக்கிர் ஃபைன்ன ஸிக்ரா தன்ஃபவுல் முஃமினீன். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ நம்முடைய ஈமானை பரிசோதித்துக் கொள்ளக்கூடிய, நாங்கள் மூமின்களாக இருக்கிறோமா என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய இன்னும் ஒரு இடம்தான் அந்த அல்லாஹ்வுடைய செய்திகள் சொல்லப்படுகிற போது நாங்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அந்த பாவத்தை பற்றி எச்சரிக்கப்படுகிற போது அதில் நாம் எந்த அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்துகிறோம், உள்ளத்தால் எந்த அளவுக்கு நாங்கள் மாறுகிறோம் என்பதுதான் நாங்கள் ஈமான் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதற்குரிய அடுத்த அடையாளமாக இருக்கிறது. அதே போல இந்த ஈமான் இருக்கிற பாவம் செய்யும் போது இருக்காது மனுஷன். ஏன் தெரியுமா? ஈமானுடைய பவர் இல்லாமல் இருந்தால் தான் ஒருத்தருக்கு பாவம் செய்ய முடியும். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின். ஒரு விபச்சாரம் செய்கிறவன் விபச்சாரம் செய்கிற போது மூமினாக இருக்க மாட்டான். ஏன்? ஈமான் இருந்தால் செய்யல, கஷ்டம். உடாது ஈமான். ஈமானோடு விபச்சாரம் பண்ண முடியாது. பண்ணும்போது ஈமான் இருக்காது. 2ல் 1. ஒருத்தன் பண்றான்டா, அந்த செகண்ட் அவன் மூமினா இருக்க மாட்டான்டாங்க ரசூலுல்லாஹ். அவன் ஏனைய கட்டத்தில் அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார் செய்து திருந்துகிற போது அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையான்றது அல்லாஹ்வுடைய விஷயம். நான் அதை பேச வரல. பாவம் செய்கிற நிலையில் ஈமான் இருக்காது. பார்த்தீங்களா ஈமான் பவரை? அப்போ ஈமானோடு ஒருத்தனுக்கு பாவம் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா யஷ்ரபுல் ஹம்ர ஹீன யஷ்ரபு வஹுவ மூமின். சாராயம் குடிக்கக்கூடியவன் குடிக்கிற போது மூமினாக இருக்க மாட்டான். நிறைய பேர் இது மாதிரி தப்பு செய்யும் போது பயப்படணும். இந்த நேரத்தில் நான் மௌத்தா போன என் கதி என்ன? இந்த நேரத்தில் இந்த தவறு செய்கிற போது என்னுடைய உயிர் கைப்பற்றப்பட்டால் என்னுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி ஒலா யஸ்ரிக்கு ஹீன யஸ்ரிக்கு வஹுவ மூமினுன். திருடுகிறவன் திருடுகிற போது மூமினாக இருக்க மாட்டான். கொள்ளையடிக்கிறவன் கொள்ளையடிக்கும் போது மூமினாக இருக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ ஈமான் என்கிற இந்த நம்பிக்கை வாழ்க்கையில் இப்படியான மாற்றங்களை உண்டாக்கணும். பாவத்துக்கு நெருங்க விடக்கூடாது. பாவத்தை பற்றி எச்சரிக்கப்பட்டால் அதிலேருந்து எங்களை தூரப்படுத்தி விட வேண்டும், அதிலேருந்து எங்களை ஒதுக்கி விட வேண்டும். இதெல்லாம் இருந்தால் தான் நாங்கள் உண்மையான மூமினாகிறோம். இதெல்லாம் இல்லைண்டா ஏதோ பட்டு நடக்கிறோம். நோன்பு என்ற ஒரு கடமை நமக்குரியதல்ல, அது மூமினுக்குரியது. தேவையில்லாமல் நாங்கள் அதை செய்கிறோம் என்று தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல ஒரு ஈமானுடையவர்களை தெரிந்து கொள்வதற்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தவறுகளை காணுகிற போது அந்த தவறை தடுக்கிற விஷயத்தில் எத்தகைய மனோநிலையில் இருக்கிறான். இது முக்கியமான ஒரு விஷயம். ஒரு தவறு நடக்குது, மூமினுடைய விஷயம் என்ன தெரியுமா? தவறு நடந்தால் அவன் தடுக்கணும். அது அவனோட கடமை. எப்படி தடுக்கணும்? எப்படி தடுக்க முடியுமோ அப்படி தடுக்கணும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஸ்டைலில் தடுக்க இயலாது. சில இடத்துல எங்களுக்கு முழுமையான அதிகாரம் உள்ள இடமா இருக்கும், அதை கையால் பிடிச்சி தடுத்து விட்டுரும். உதாரணமாக இந்த சென்டரில் என்ன செய்கிறாங்க, ஒரு தாயத்தை ஒன்றை கட்டி தொங்க விட்றாங்க. இப்போ நான் வரேன்னு வைங்களேன், எடுத்து ஒரே உடை. ஏன்? எனக்கு தெரியும் இங்கே நான் உடைச்சா எனக்கு தெரியும் என்ன நடக்கும், மேக்சிமம் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும். அதை எதிர்கொள்ளக்கூடிய பலம் எனக்கு இருக்கிறது. அதுக்கு எதிராக போராடக்கூடிய சக்தி எனக்கு இருக்கிறது. தூக்கி ஒரே உடை கேட்கலாம் மாட்டேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களோட வீட்டுக்கு போகிறீங்க, உங்களோட சொந்த வீடு, நீங்கள் அல்லாஹ்வையும் தூதரையும் நேசிக்கிறீங்க,
குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுறீங்க, சுற்றி என்ன செய்கிறாங்க, போத்தில் தொங்க வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த ஓதி இந்த போத்தில் எல்லாம் வியாபாரம் பண்ணுவாங்க கொஞ்சம் பேர். அதில் ஓதி போத்தில் தொங்க விட்டா என்னது, அங்கே ஒரு ஆபத்து வராதான் ஒன்று, அங்கே தான் பாம்பு வீட்டுலாம் கூட வரும். அது வேறு செய்தி. அவள் போத்தில் காண்றீங்க, எடுத்து ஒரே உடை உங்கள் வீடு, உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. அப்போ ஒரு ஈமானியத்துள்ளவர்களுடைய நிலை என்ன தெரியுமா, பாவம் நடைபெறுகிற போது, தவறுகள் நடைபெறுகிற போது, மார்க்கத்துக்கு புறம்பாக ஒரு சாரார் வரம்பு வருகிற போது உள்ளத்தால் என்ன செய்யணும், அதுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்தணும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்களுக்கு கடந்த கால நபிமார்களுடைய அவங்களெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் தோழர்களை ஏற்படுத்தினான். எனது வாஸ்ஹாபுன் யஹ்தூன பி சுன்னத்திஹி வ யஹ்ததூன பி அம்ரிஹி, அவர்களுடைய வழிமுறைகளை எடுத்துக்கொள்வார்கள், அவங்களுடைய உத்தரவுகளுக்கு வழிபட்டு நடப்பார்கள். இப்படி அல்லாஹ் தஆலா கடந்த காலத்தில் நபிமார்கள் அனுப்பினான். சும்ம இன்னஹா தஹலுபும் பாதியும் குலூபுன், அவர்களுக்கு பிறகு ஒரு கூட்டம் வருவார்கள். எனது யக்கூலூன மாலா யஃஅலூன், செய்யாததை மக்களுக்கு சொல்லுவார்கள். வயஃஅலூன மாலா யூமரூன், ஏவப்படாதவைகளை செய்வார்கள். ஏவப்படாத என்னது, ரசூலுல்லாஹ் சொல்லாத, மார்க்கத்தில் இல்லாததை, அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாததை மார்க்கம் என்று செய்து கொண்டிருப்பார்கள். ஃபமன் ஜாஹதஹும் பியதிஹி ஃபஹுவ முஃமின், யார் தன்னுடைய கையினால் போராடுகிறானோ, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத, அல்லாஹ்வுடைய குர்ஆனில் இல்லாத புதிய புதிய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், நூதனமான விதத்துகளை செய்கிறார்கள், அல்லது பாவத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். இதை காணுகிற போது கரத்தால் எவன் தடுக்கிறானோ அவன் மூமினாக இருப்பான். ஒமன் ஜாஹதஹும் பிலிசானிஹி, அதை கரத்தால் தடுக்க முடியல, நாவினால் தடுக்கிறான். கூடாதத்தை செய்றீங்க, பாவத்தை செய்றீங்க, இணை வைத்தல செய்றீங்க, விதத்தை செய்றீங்க, அனாச்சாரத்தை செய்றீங்க, சமூக விரோத செயலை செய்றீங்க என்று நாவினால் தடுக்கிறான். அப்ப அதுவும் முடியலையா, மூன்றாவது கட்டம் என்ன, ஒமன் ஜாஹதஹும் பிகல்பிஹி ஃபஹுவ முஃமின், தன்னுடைய உள்ளத்தால் யாரு போராடுகிறானோ அவனும் மூமினாக இருப்பான் சொல்லி போட்டு சொன்னாங்க. வலைஸ வராஅ ذلك மினல் ஈமான் ஹப்பத்து ஹர்தல், இதுக்கு அங்கால ஒரு அணு அளவு கூட ஈமான் இல்லைன்றாங்க. அப்படின்னா என்னது, ஒரு தவறு நடந்தா முதலாவது எங்கட நாவா கரத்தால் தடுக்கணும், கரத்தால் நிறுத்தணும். முடியலை, அந்த இடத்துல கையால் ஒன்றும் செய்யலாது, எங்களுக்கு அந்த பலம் இல்லை என்றால் நாவினால் தடுக்க வேண்டும். இதுவும் ஈமான். முதலாவது கட்டம் என்னது, அதாவது அவர் மூமினாக இருப்பார். ரெண்டாவது கட்டத்திலேயும் மூமினாக இருப்பார். மூணாவது ஒரு கட்டம் வரும், இங்கே நம்ம சொல்லி கேட்கவும் மாட்டாங்க, நம்ம சொன்னால் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்து அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை, நம்மளோட சக்திக்கு முடியலை. அப்போ மூன்றாவது ஒரு கட்டத்தில் என்ன முடிவு வரணும், உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கி விட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுக்கு அங்கால ஈமான் இல்லைன்றாங்க. அப்படின்னா என்னது, ஒரு தவறு நடக்கும்போது நமக்கு என்ன வச்சு அவன் தானே செய்கிறான், இதனால நம்ம அப்படி நினைச்சா மூமின் இல்லைன்றாங்க. இதுக்கு பல உதாரணம் சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு சமுதாயம் தப்பு செய்து இன்னும் ஒரு சமுதாயம் அதை தடுக்கிறார்கள். இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா, கப்பலில் பிரயாணம் செய்கிறார்கள். அந்த கப்பலுக்கு ரெண்டு தட்டு, மேல் தட்டு கீழ்த்தட்டு. கீழ்த்தட்டில் உள்ளவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டால் மேலே போய்த்தான் தண்ணி எடுக்கணும், ஏன்னா கீழே தண்ணி வராத, ஓட்ட போடணும், ஓட்ட போட இல்லாது, மேலே போண்டிக்குது. அப்போ கீழ்த்தட்டில் உள்ளவங்க நினைக்கிறாங்க, எதுக்கு நம்ம மேலே போவான, தண்ணி நமக்கு தானே பக்கத்தில் இருக்குது, பேசாமல் ஒரு ஓட்டை போட்டால் தண்ணி இங்கே தானே இருக்குது அப்படின்னு ஓட்ட போடுறாங்க. மேல்தட்டில் உள்ளவர்கள் நினைக்கிறார்கள், நமக்கு என்ன வச்சு ஓட்ட போட்டா கீழே நினைக்கிறாங்க. என்ன நடக்கும், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அக்கிரமம் செய்கிறவர்களுடைய கரத்தை பிடித்து அநியாயத்தை தடுத்து விடுங்கள். அப்போ ஒரு மூமினை பொறுத்தவரையும் தவறு நடப்பதை கண்டால் எனக்கு என்ன ஒதுங்கினா மூமின் அல்ல, தவறை தடுக்க வேண்டும், நாவினால் தடுக்க வேண்டும், கரத்தினால் தடுக்க வேண்டும், உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கையில் இருக்கிற முக்கியமான ஒரு கடமை இது, தவறை தடுக்க வேண்டும். தவறை தடுக்கிற போது சில நேரங்களில் என்ன, சில விதமான உதாரணப்படுதான், மக்கள்கிட்ட போய் தொழுங்கன்னா பிரச்சனை வராது, சொல்கிறோம் என்ன பிரச்சனை வைக்க போகுது, அதை நீங்கள் அல்லது ஒரு பாவத்தை செய்கிறாங்க, தொழுகையில் நீங்கள் இந்த மாதிரி கூட்டுதுவா ஓதுவீங்க, இது விதத்து என்னடா இவன் இதான் பிரச்சனை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமாவை ரசூலுல்லாஹ் சொன்ன போது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கன்றதில்லை அவங்களோட பிரச்சனை, அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்காதீங்கன்னு சொன்னாங்களே, இவர் யார் சொல்றதுக்கு, அதான் பிரச்சனை. அப்ப தவறுகளை நீங்கள் தடுக்க போகும்போது பிரச்சனை வரும். சில நேரத்தில் சொல்லுவாங்க, இவனுக்கெல்லாம் போய் சொல்லி என்ன கேட்கவா போறாங்க, திருந்தவா போறாங்க, இது நம்மட பார்வை இல்லை. நம்ம பொறுப்பு என்ன, நபிமார்கள் சொன்னார்களே, எங்கட வேலை என்ன, இல்லல் பலாக்,
எடுத்து சொல்வதுதான் எங்களோட பொறுப்பே தவிர நிர்பந்திப்பது எங்களோட கடமை அல்ல. சொன்னார்களா இல்லையா? இதைத்தான் பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் வரமுறாங்க, ஒரு கூட்டம் போறாங்க. எதுக்கு போய் இந்த மாதிரி செய்றீங்க, அல்லாஹ் தடுத்திருக்கிறான் இல்லையாண்டு. இடையில ஒரு கூட்டம் இருக்கிறாங்களே, இவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ஒன்று செய்யவும் மாட்டாங்க, செய்யறவங்களை விடவும் மாட்டாங்க. என்ன சொல்றாங்க? லிமத் ஐதுன கௌமன், எதுக்கு போய் இவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்றீங்க? அல்லாஹு முஹ்லிகஹும் அவ் முஅذிபஹும் அதாபன் ஷதீதா, அல்லாஹ் இவங்களை அழிக்க போறன்றான், கடுமையா தண்டிக்க போறன்றான், இவங்களுக்கு போய் நீங்க வந்து உபதேசம் பண்ணணுமா அப்படின்றாங்க. அல்லாஹ் சொல்றான் இப்படி, அன்ஜைனல்லதீன யன்ஹவுன அனிஸ்ஸூ, தவறுகளை தடுத்தவர்களை நாங்கள் காப்பாற்றி விட்டோம். வஅகதுனல்லதீன ஸலமூ, அக்கிரமம் செய்தவர்களை நாங்கள் பிடித்து கொண்டோம். தவறை தடுத்த யாரு? அவங்க மட்டும்தான் காப்பாற்றப்பட்டார்கள். லுயினல்லதீன கஃபரூ மின் பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களில் உள்ள நிராகரித்தவர்கள் சபிக்கப்பட்டார்கள். ذلك بما عصوا وكانوا يعتدون, பாவம் செய்தார்கள், வரம்பு மீறினார்கள். وكانوا لا يتناهون عن منكر فعلوا, தங்களுக்கு மத்தியில் செய்த தவறை தடுக்கவில்லை. எங்களிடம் ஈமான் இருக்கிறது என்பதற்குரிய அடுத்த அளவுகோல் என்னண்டா, தவறுகளை காணுகிற போது தடுக்கணும். நமக்கு என்னன்னு நீங்க நினைச்சா ஈமான்ல கடைசி கட்டத்தில் கூட நீங்க இல்லைன்னு கருத்து. அப்ப மூமின் ஈமானியத்தை ஏற்படுத்துகிற அடுத்த விளைவு நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும், நல்லவைகளுக்காக மக்களை அழைத்து நல்லதை ஏவி தீயதை தடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றானே, வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியாஉ பஅத், மூமினான ஆண்களும் பெண்களும் சிலர் சிலருக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க. யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நல்லதை ஏவுறாங்க, தீயதை தடுக்கிறாங்க. இந்த நிலைப்பாடு ஈமான் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமானது. நம்முடைய சகோதரத்துவத்தில் இந்த ஈமான் பிரதிபலிக்க வேண்டும், பண்பாடுகளில் இந்த ஈமான் பிரதிபலிக்க வேண்டும். அக்மலுல் மூமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் அக்லாகா, பூரணமான ஈமான் உள்ள மூமின் பண்புகளால் மிகச்சிறந்தவர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அண்டை வீட்டோடு சரியாக நடக்கவில்லை அவன் மூமின் இல்லை என்று சொன்னார்கள். அடுத்த சகோதரனோடு சரியான அன்பு பாராட்டவில்லை என்று சொன்னால் லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா தூமினு வலா தூமினு ஹத்தா தஹாபு, ஒருவருக்கொருவர் நீங்கள் அன்பு பாராட்டவில்லை மூமின் இல்லை என்று சொன்னாங்க. இது மாதிரி பண்பு ரீதியான மாற்றங்கள் இந்த ஈமான் மூலம் உருவாக்கப்பட வேண்டும். எனவே தான் அல்லாஹு தஆலா மூமின்களே என்று அழைத்து நோன்பு கடமை என்றார். மூமின்களாக இருக்கிறோமான்னு ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க, அதுக்கப்புறம் நோன்புக்கு வாங்க. அதான் முக்கியமானது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு விஷயத்தை நான் தனியான ஒரு தலைப்பிலே அதை பேச வேண்டும். தொழுகையும் ஈமானும் இறையச்சமும் என்ற ஒரு தலைப்பு இன்ஷா அல்லாஹ் நாளை சேரா. இந்த நோன்பு பிடிக்கிற நிறைய பேர் தொழுகை விஷயத்தில் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க. தராவிக்கு சண்டை பிடிக்கிறாங்க, இஷா தொழுகைக்கு பள்ளியில் அடக்கணும். இதான் இன்றைக்கு நம்முடைய நிலைமை. அப்போ இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான ஒரு விரிவான தலைப்பை நாளை இதில் தொடர பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் கேட்ட விஷயத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு உதவி செய்வானாக. ஈமான் என்பது வெறும் வார்த்தையால் இல்லாமல் நம்முடைய செயல்களால் அது மொழிரட்டும். வெறும் உதடுகளால் அது அசைக்கப்படாமல் அது செயல்பாடுகளால் மனித சமுதாயத்துக்கு அது பிரதிபலிக்கப்பட வேண்டும். அதே போல ஈமான் என்பது நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிப்பது மட்டுமல்ல, அடுத்த சமுதாயத்துக்கும் இந்த ஈமானிய செய்திகள் எத்தி வைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு சுருக்கமான செய்திகளை நாம் இந்த தலைப்பின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். வஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.